கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என் கால்கள் வழுவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லி தாவீதுடைய அந்த அறிக்கையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பாதைகளை அகலமாக்கி வழியை செவ்வையாக்கி நம்மை உயர்த்த அழைத்திருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக அதே 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி தாவீது முழுமையாக தேவ சமூகத்தில் மறைவில்லாமல் சொல்கிறார். என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி அதே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி நம் வாழ்விலே வெளிச்சம் எப்படி வருமோ அதுபோல இருளும் வாழ்க்கையில் கடந்து வரும். இருளும் வெளிச்சமும் இருளும் ஒளியும் மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதா இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்தில் தாவீது தெளிவாய் சொல்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி வெளிச்சத்துக்காக தாவீது விரும்புவதை பார்க்கிறோம். இருள் சூழ்ந்ததை அவர் வெளிப்படையாக பேசுவதை பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட நம்முடைய பலவீனங்களை நம்முடைய குறைகளை தேவ சமூகத்தில் வெளிப்படையாக பேச தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார் என்று சொன்னால் நம் தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறபடினாலே அவர் சமூகத்தில் நம்முடைய எந்த ஒரு காரியத்தையும் மறைக்க முடியாது. அவர் தன்னை தாழ்த்தி இருளுக்குள் இருப்பதாக தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி அவர் விரும்புவதை வாஞ்சிப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட இருள் இருக்கலாம். இருள் என்பது பயத்தை காண்பிக்கிறது, இருள் என்பது தடுமாற்றத்தை காண்பிக்கிறது, இருள் என்பது அச்சத்தை காண்பிக்கிறது. ஆனால் தேவன் ஒளியாயிருக்கிறபடியினாலே அவர் நம் வாழ்க்கையில் ஒளி வீசும்படியாக அவர் சொல்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி. அதுபோல நம் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பிரச்சனைந்தாலும் கூட அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரசன்னத்தை விரும்புவோம், அவருடைய கிருபையை வாஞ்சிப்போம். ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய, இன்றைக்கும் நம் இருளை மாற்றி வெளிச்சம் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படதாய் வந்திடுவார், காத்தவரே ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் இருக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி தாவீது சொல்வது போல நாமும் சொல்லும், அன்பின் ஆண்டவரே, இருள் சூழ்ந்த என் வாழ்க்கையில் நீர் விளக்காய் கடந்து வர விளக்கை ஏற்றும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அன்றைக்கு தாவீதின் இருளை விளக்கினவர் இன்றைக்கும் குழப்பம், கலக்கம், தடுமாற்றம் என்ற இருளை விட்டு எங்களை விளக்கும்படியாக நீர் எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சமாய் பிரகாசிக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.